இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடலெண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வந்ததும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ப்யூர் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் கவர் பண்ணி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயும் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண முட்டை மேலே கறிவேப்பிலையை சேர்த்து இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முட்டையை எடுத்து கிரேவிக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை தூவி முட்டை குழம்ப இறக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மெத்தடில் சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு.